நோட் காட்டு. என்ன எழுதியிருக்கா? என்ன இது? இப்படியா சால்வ் பண்ணுவ? எத்தனை தடவை சொல்லி தரது? ஒழுங்கா படிக்கவே மாட்டியா? இங்க பாரு. இந்த ப்ராப்ளத்தை இப்படிதான் சால்வ் பண்ணணும். வருண், வருண், எழுந்துரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் ஹஸ்பண்டும் அவரோட சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ஓகே. அப்படின்னா நாளைக்கே போகட்டும் கெமிஸ்ட்ரி கத்துக்கிறதுக்கு. நான் ஃபோன் பண்றேன், அப்புறமா வா. நாளைக்கு உனக்கு புது ஃபார்முலா கத்து தரேன். இப்ப கிளம்பு. அவர் வரதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும். ஓகே மேம். இருங்க, வரேன். ஹாய் அண்ணி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஜான்வி உன் பேக். கவிதா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிங்க. வேற என்ன விசேஷம் அண்ணி? வேற என்ன விசேஷம்? நீதான் சொல்லணும். அண்ணி இரு, நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். சரி அண்ணி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் கிளம்பணும். போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஜான்வி இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. அதெல்லாம் நான் வெளியே பாத்துக்கிறேன் அண்ணி. கவிதா, அந்த வந்துட்டேங்க. கவிதா வந்துட்டேங்க. ஏன் கத்துறீங்க? எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவசரம் தான். இது யாரோட பெல்ட்? நான் இல்லாத போது நம்மளுடைய பெட்ரூம்க்கு யார் வந்தது? சீ, நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? நீங்க இப்படிப்பட்டவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? அப்படின்னா இது யாரோட பெல்ட்? உண்மையை சொல்லு. பழைய துணியெல்லாம் கபோர்ட்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுலதான் இது இருந்திருக்கும். அவசரத்துல எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஐ அம் சாரி கவிதா. சாரி, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். என் செல்லம்ல மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் எனக்குத்தானே.
ஹாய் வருண். நீ என்கிட்ட எதுவுமே பேசாதன. ஆம், நீ ஹாஸ்டலுக்கு போனதுல இருந்து என்னை பத்தி சுத்தமா மறந்துட்ட அதானே? மறந்திருந்தா உன்னை மீட் பண்ண எவ்வளவு தூரம் நான் வந்திருப்பேனா? 4 மாசத்துக்கு அப்புறம் என்னை மீட் பண்றதுக்கு வந்திருக்க. கோச்சிக்காதடா. அடுத்த மாசம் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் எப்படி நான் வீட்ல தான் இருக்க போறேன். கண்டிப்பா அப்ப தினமும் மீட் பண்ணலாம். சும்மா கதை விடாத. நான்லாம் நம்ப தயாரால. என் அம்மா சத்தியமா சொல்றேன்டா. சரி, அம்மானதும் ஞாபகம் வருது. உன் அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்க கொஞ்ச நாள் வெளியூர் போயிருக்காங்க. அடுத்த மாசம் வந்துருவாங்க. ம், ம்ஹும். ம், ம், ம். ம். என் தங்கத்துக்கு கோவமா? ம். ஏண்டி செல்லம்? ம். கோச்சுக்காதடி செல்லம். ம். சரி, நான் என்ன பண்ணட்டும்? ம். உன் கோவம் போனா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணட்டும்? ம். என்ன பண்ணட்டும்? சுமாரு. என்ன பண்ணட்டும்? ஏய் சுமாரு. என்ன பண்ணட்டும் சொல்லு. சுமாரு. ஏய் என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு கொடுக்க இருக்க? மாட்டேன். கண்ணாடிய கொடு. கொடுக்க ஏய் மாட்டேன். கண்ணாடிய கொடுன்னு சொல்றல. கண்ணாடிய குடுறி. தர மாட்டேன். இங்க குடு. தர ஏய் மாட்டேன். கண்ணாடிய கொடு. விளையாடாத. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? யாமா உன் பின்னாடியே சுத்துறதுனாலயா? நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நீ என்னை என்னைக்கும் சீட் பண்ண மாட்டல்ல? என்னை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுற மாட்டல்ல? என்னடா யோசிக்கிற? சொல்லுடா. ம். மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். ம். சரி, நான் ஒரு விஷயம் ம். சொல்லட்டுமா? சொல்லு. நான் உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன். ம், என்னாச்சு? அது எதுவும் இல்ல. சரி நீ வா. நாம போலாம். ஓகே. இவன் ஏன் என் போனை பிக் பண்ண மாட்டேங்கிறான்? பிக் அப் த போன். போனை எடுறா. வருண் போன் அட்டன் பண்ணு. இன்னைக்கு என்னால நிறைய நேரம் இங்க இருக்க முடியாது. என்ன அவ்வளோ அவசரம்? வேலை இருக்கு. ம். ஆ, ஜான்வி ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு. அட்டென்ட் பண்ணி ஆ, ஆகணும். சரி நீ பேசு. வெயிட் பண்ணு. நான் இதோ வந்துடுறேன். ஓகே. நீ எதுக்காக என் போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற? எங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால இந்த வேலையை பண்ண முடியாது. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். வருண், இதுக்கு மேலயும் என்னால அவளை ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. புரிஞ்சுதா? வருண், நான் சொல்றத கேளு. வருண், ஹம். ஹம். வருண். ம். இந்த பூ அப்படியே பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி அழகா இருக்கு. அம்மா, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க? அப்செட்டா? ம். அந்த ஃபோன் கால் மூட் அவுட் பண்ணிடுச்சு. ஓ, மூட் அவுட்டா இருக்கியா? ம். சரி, அப்படின்னா நீ இன்னைக்கு என் கூட என் வீட்டுக்கு வா. என் அண்ணனையும் அண்ணியும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். கண்டிப்பா உன்னோட மூடு சரியாயிடும். இல்லையே, இன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பார்க்கலாமா? வான்னு சொல்றேன்ல. அட சொல்றது கேளு. நீ வா. சொன்னா கேட்கவே மாட்டல. மாட்டேன். ஆமா, எந்த வீட்டுக்கு ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? இது யாரோட வீடு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன்னை என் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வருவேன். இதான் என்னோட வீடு. இரு, நான் என் அண்ணியை கூப்பிடுறேன்.
அண்ணி ம்ஹும். நீ வாடா. அண்ணி கதவை தரங்க வரேன். அண்ணி. ஓகே. அண்ணி he is my best friend வருண். வருண் இவங்க என்னோட அண்ணி. வணக்கங்க. வணக்கம். வாங்க 2 பேரும் உள்ள வாங்க, நான் உங்களுக்காக ஏதாவது டிஃபன் பண்றேன். வாடா. ஹாய் ஜான்வி, ஹாய் அண்ணா. நான் ஒரு வேலையா இண்டோர் போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஓகே அண்ணா. ஆமா, இது யாரு? அண்ணா இவன் என் ஃப்ரெண்ட் வருண். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி ஐ இருக்கீங்க? அம் ஃபைன். அருணா, அருணா, உன்னால எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ. ம். சரி ஜான்வி, நான் கிளம்புறேன். ஊருக்கு போயிட்டு சரிங்கண்ணா. வந்ததுக்கு அப்புறம் டீடைல்டா பேசலாம். சரிங்கண்ணா. கவிதா, ஆ, வரேன். நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. ஜான்வி, நீ தப்பா எடுத்துக்கலினா, அது சர்மா ஆண்டி வீட்ல சில பொருட்களை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ எனக்காக எடுத்துட்டு வரியா? கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகே அண்ணி. ஒரு நிமிஷம், நானும் கிளம்புறேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இருடா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இல்ல நான் கிளம்புறேன். இல்ல, பரவாயில்ல, வந்து உட்காரு. ஜான்வி சீக்கிரம் வந்துருவா. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருவேன். ஆ, உள்ள வா. அண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ம். வருண், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ ஏன் என் போனை கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? ம்? என் ஃபிகர் உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? ஆ? ம்? நீ எதுக்காக என்ன இப்படி இக்னோர் பண்ற? இந்த மாதிரி இக்னோர் பண்ணாத ப்ளீஸ். இங்க பாருங்க மேடம், நான் ஜான்விய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால இதுக்கு மேலயே அவளை சீட் பண்ண முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல வந்த விஷயத்த நீங்க மறந்துருங்க ப்ளீஸ். அப்படியா? ஜான்வி மேல நீ அந்த அளவுக்கு உயிரா இருக்கியா? ம். சரி, ஓகே. அப்படின்னா அது ஜான்வி கிட்ட காட்டியே ஆகணும். ம்? இங்க பாரு வருண், ஒருவேளை ஜான்விக்கு இந்த வீடியோ தெரியக்கூடாதுன்னு நீ நினைச்சா, இதுக்கு முன்னாடி நீ என் கூட எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கணும். வருண் நில்லு. வருண், இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிக்க போற. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஆனா இனிமே என்னால இதெல்லாம் முடியாது. வருண், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் உங்க வீட்ல இருக்கவங்க கிட்டயும் ஜான்வி கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் தோணுதோ பண்ணுங்க. வருண், வருண். ம்? உள்ள வா. என்னாச்சு? ம், ம். கேக்குறல்ல. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன்டா. அண்ணியும் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் என்ன இங்க வர சொன்னியா? ம். உட்காரு. சரி, உன் அண்ணன் எங்க? அண்ணா உள்ள ரூம்ல இருக்காரு. ம். ஆபீஸ் வேலை பண்ணிட்டு இருக்காரு. லிசன், பி ரிலாக்ஸ்ட்.